இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர் ராஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். Body movement, extra rhythm, all forward. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் வாய்ஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரிஷிகேஷில் இருக்கோம். ரிஷிகேஷில் 2வது நாள். ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து ரிஷிகேஷ் வந்துருப்போம். வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கங்கா ஆரத்தி பார்த்துருப்போம். அது முடிச்சுட்டு 2வது நாள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ரிவர் ராஃப்டிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். ஸோ ரிவர் ராஃப்டிங் இங்கே ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே சமயம் இப்போ நம்ம சம்மரில் வந்துருக்கோம், இந்த மே மாதம் வந்துருக்கோம். எந்த அளவுக்கு ரிவர் ராஃப்டிங் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. தண்ணி அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குமா எதுவுமே தெரியல. வர்ற வழி ஃபுல்லாகவே அந்த ஆறு ஃபுல்லாக வறண்டு போய் தான் இருந்துச்சு. சரி, இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ராஃப்டிங் புக் பண்ணியிருக்கோம். ஒரு 16 கிலோமீட்டர் புக் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ரிவர் ராஃப்டிங் பண்ணுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர். இங்கேருந்து அங்கே போயிட்டு அந்த ரிவர் ராஃப்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ராஃப்டிங் இதான் முறை பண்ண போகிறேன். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி தான் பண்ண போகிறோம். இப்போ ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ராஃப்டிங் பண்ண போகிறோம். ஸோ ரிவர் ராஃப்டிங் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் இந்த இடத்துல தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக அந்த ரிவர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லாமல் காஞ்சி போயிருந்துச்சு. வரும்போதே பயங்கரமாக பயந்துட்டோம். சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சுரா, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் இருக்குது. ஸோ அதில் சுத்தமாக தண்ணி இல்லை. அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்க அப்படின்னா இந்த பக்கம் பாருங்க. ஸோ ஒரு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கங்கா ஆரத்தி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஸோ தண்ணி அந்த அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு தான் இருக்குது, கொஞ்சம் வேகமாக தான் இருக்குது. இப்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர் ராஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு போட் இருக்கா, இங்கே ஒரு போட்டு, அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்பு தான். அங்கே இருந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் தான் இருக்குது. ஜீப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் ராஃப்டிங் பண்ணுறதுக்கான இதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ ஒரு செட்டு அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். குறைஞ்சது 5 பேர், அதிகபட்சம் 10 பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இந்த ஜீப் மூலயமா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரிவர் ராஃப்டிங் பண்ணுற அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ராஃப்டிங் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தண்ணி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. மேபி தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துக்கு அந்த இடத்துக்கு நம்மளை ஜீப்பில் கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு 16 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் ராஃப்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் ரிவர் ராஃப்டிங் பண்ணதில்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான சீசன், அந்த மழை பெய்கிற சீசன், அந்த மான்சூனில் வந்தோம் அப்படின்னா தண்ணி கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இங்கே தான் இப்படி இருக்கா இல்லை அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுறாங்க. நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். எங்கள் கூட ஒரு 2 பேர் வந்தாங்க. அவங்கள செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமிச்சிட்டாங்க. இப்போதைக்கு அடுத்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஏற்றி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ராஃப்டிங் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் மைக்கெல்லாம் போட முடியுமான்னு தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ப்ரூஃப் மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவேன். ஸோ ஒழுங்காக கேட்குமா அப்படின்ட்டு தெரியல. நாங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்த விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் ராஃப்டிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கார் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நம்ம இதில் தான் போக போகிறோம். நம்ம எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் போட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் குளிச்சுட்டு வராங்க போல். ஸோ அங்கே காலையிலேயே பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த காரில் ஏறி இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ராஃப்டிங் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் போவோம் அப்படின்லாம் எனக்கு தெரில. காலையிலே வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆகுன்னு சொன்னாங்க. ஸோ என்னன்னு தெரில, நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். போகிற வழி ஃபுல்லாக இதே மாதிரி ஆஃப் ரோட்டில் இருந்துச்சு அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிவர் ராஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்களா
ஸோ அந்தளவுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரி தெரில. நம்ம அந்த ப்ராப்பர் சீசனில் வரும்போது கொஞ்சம் அந்த ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ வேறு மாதிரி இதுக்கப்புறம் என்னால் பேச முடியுமா அப்படின்ட்டு தெரில. ஸோ அந்த போட்டில் ஏறி நம்ம வந்து பார்த்திங்கன்னா போக ஆரம்பிச்சிருவோம். அங்கெல்லாம் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போனால் வேலைக்கு ஆகாது. இப்போவே நான் மைக் இல்லாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன். ரிவர் ராஃப்டிங் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கரடு முரடாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை நீங்கள் அதை ஒழுங்காக பிடிக்கலன்னா நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. நான் வந்து 10 பேரையும் பார்ப்பேனா உங்களையும் பார்ப்பேன். ஸோ கோபுரம் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சா அதை எடுத்து தரணும், லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மேபி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃப்டியாக நம்மளோட ஓன் ரிஸ்கில் தான் எடுத்துகிட்டு போனோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே போட்டெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. லைஃப் ஜாக்கெட் இங்கே இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போனோம். வர்ற வழி வேறு மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக ஹில்ஸ். இதை பாருங்களா, ஃபுல்லாக ஹில்ஸு. வர்ற வழி வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது நம்மளே பைக் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வரலாமோ அப்படின்னே தோணுச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. தரமாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு. ஸோ நல்லா அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆல்ரெடி பல பேர் யூஸ் பண்ண தான் இருக்கோம். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி போகுதுன்னு, சும்மா தாறுமாறாக போகுது. ஸோ மைக் வந்து பார்த்திங்கன்னா நான் போடல. ஏன்னா வச்சிங்களேன் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மைக்கில் எடுத்துகிட்டு போகக்கூடாது சொன்னாங்க. மொபைல் ஃபோன் மட்டும் எடுத்துக்கங்க, வாட்டர் ப்ரூஃப் பேக் ஏதாவது இருக்குன்னு அதில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா தரமான சம்பவம். வேறு மாதிரி நம்மளோட போட்டில் வந்து பார்த்திங்கன்னா காற்று அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏறி தரமாக சம்பவத்தை பண்ண போகிறோம். ஐஸ் வாங்க அட்டி பிரின்னு வெடிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ரிவர் ராஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ இப்போ எல்லோரும் அந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்டர் ப்ரூஃப் பேக்கில் இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டுற போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். चलाओ पैडल फॉरवर्ड करो, फॉरवर्ड चलाओ, एक साथ चलाओ, बॉडी मूवमेंट। ओके स्टॉप स्टॉप। ओके सामने आपका नेक्स्ट रैपिड आ रहा है, इसका नाम है गोल्फ कोर्स ग्रेड 4। इसके बाद आएगा कलम हाउस ग्रेड 3, उसके बाद आएगा कैंट फ्लो ग्रेड 2। कंटिन्यू 3 रैपिड्स है 4 3 2। चलाओ फास्ट, चलाओ फास्ट, रोक दे राहुल चौधरी। चलाओ भाई फास्ट, चलाओ फास्ट, दो मार खाते। चलाओ भाई पैडल फॉरवर्ड, चलाओ एक मार। चलाओ फास्ट, चलाओ फास्ट, बॉडी मूवमेंट एक साथ रिदम ऑल फॉरवर्ड। ओके स्टॉप स्टॉप। बोलो गंगा मैया की हर हर महादेव। आगे से बताओ ये शिवरा रगड़ दिया तो ताकि दे ना पूरा दिन छुट्टी का लगो ना लगो, पूरे दिन छुट्टी का तो रगो ना लगो। चलाओ पैडल फॉरवर्ड, एक साथ चलाओ, बॉडी मूवमेंट। आज इधर घर बैठ और मैं लाद ले भाई पावर लगा के चलाओ पैडल। माँ काल नहीं आएगा यहाँ चलाने से जाएगी, चिल्लाने से जाएगी। ओके स्टॉप। चलाओ पैडल फॉरवर्ड। सजारा गड्डी पकड़ लेना, सजारा
एक साथ चलाओ, एक साथ बॉडी मूवमेंट और फॉरवर्ड। फास्ट चलाओ, फास्ट। ठीक है, फास्ट। ओके स्टॉप। लैंड करना है। गिरी एक बैंड नीचे हल्का। चलाओ भाई, चलाओ, फास्ट चलाओ, फास्ट। बॉडी मूवमेंट एक साथ। फास्ट चलाओ, फास्ट। स्टॉप 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 आइए लो। पानी कम ही ना छोड़ दे। इधर पानी ठीक है। ओके स्टॉप। हाय गंगा मैया की जय। ओके गंगो जंप। यस 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 यस। Okay brother, hold this paddle and come this side. Okay. Go go go. Hello brother, go jump. Go jump fast. 1 2 3 go jump fast fast. 1 2 3. Okay brother, hold up. इधर क्रोकोडाइल भी घूमता है। क्रोकोडाइल 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 और वीडियो ला पूरा बढ़िया पाम्ब स्नेक। ओ एक वीडियो में देखना। हाँ हाँ वो बड़ा वाला स्नेक। गाइस இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா தாண்டி வந்து ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இறக்கி விட்டுருக்காங்க। தண்ணியில குதிங்க சொல்லிட்டு இங்க உள்ள குதினா முதல்ல இருக்கு வேற மாதிரின்றாங்க। எப்படி இருக்கு? வர்ற மாதிரி गाना था गाना 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 पढ़ सुन सॉन्ग सॉन्ग हां पढ़ दे। वो तमिल सॉन्ग ओनली मालूम, हिंदी मालूम नहीं। ओनली तमिल ना तப்பு பண்ணிட்டோம்। விஜய் நான் கூட தூண்டுறேன்। வீர கோடி விஜய கோடி என்ன கோடி அந்த கோடி நான் இந்த கண்டிப்பா ரிஷிகேஷ்ல வந்து டிவிகே பிளாக வந்து நாங்க ஏத்திருக்கிறோம்। கொடி தான் வாங்கி நகர முடியல, ஆனா வந்து பாட்டை மட்டும் இங்க வந்து இது பண்ணிட்டோம்। செம்ம ஜாலியா இருக்கு, சரியான சில்லுன்னு இருக்கு। அதுலயும் ஒரு 3 ஸ்பாட் இருக்கு। அங்க வரும்போது அப்படியே ரிவர் அப்படி இறங்கி தண்ணி ஏறுது பாருங்க, உண்மையிலே வேற மாதிரி। चलाओ भाई, चलाओ लो, फास्ट चलाओ थोड़ा फास्ट। स्टॉप 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 रिलैक्स स्टॉप। पहले अरे ब्रदर जंप ओनली आउटसाइड नॉट इनसाइड। होल्ड द रोप। होल्ड द एज ब्रो। लास्ट ओके चलो 1 2 3 एंड गो जंप जंप ब्रदर। हेलो ब्रदर होल्ड द रोप। गो ओके आप ऐसे चले लास्ट रैपिड आ रहा आपका, इसका नाम है थैंक गॉड। बोलेंगे गंगा मैया की चलाओ गाइस ऑल फॉरवर्ड। फास्ट चलाओ, फास्ट फास्ट माला।
காய்ஸ் உண்மையிலே செமையாக இருந்துச்சு. நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏறினோமோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து வண்டியில் கூப்பிட்டு போனாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே இடத்துக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து 16 கிலோமீட்டர் அப்படியே அந்த ரிவர் ராஃப்டிங்லேயே நம்ம பழைய இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்துட்டாங்க. செமையாக இருந்துச்சு. என்ன ஒன்று வீடியோ தான் எடுக்க முடியல, மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க கோப்ரோவில் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க, ஆனால் 3000 ரூபா கிட்ட கேட்குறாங்க. நம்ம வீடியோ கோப்ரோ இருந்து எல்லாம் இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணல, ஏன்னா அங்கே கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதனால் நம்மளால எடுத்துருக்க முடியாது கொடுத்துருந்தாங்க. ரிவர் ராஃப்டிங் வீடியோவை நான் இதோட வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறேன். உண்மையிலே ஒரு தரமான ஒரு சம்பவமாக இருந்துச்சு. வந்தீங்க ரிஷிகேஷ் வந்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் ராஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள், செம்மையான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ இதோட நான் இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.